நம்ம சுடலை அவர்கள் எப்படி ரைமிங்கா பேசுறான்றத பாருங்க. இல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். திமுக பத்தி நாங்களும் ரைமிங்கா பேசிட்டோமா? அராஜக ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி, பச்சை துரோகத்தினுடைய ஆட்சிக்கு பரந்தூரே சாட்சி, திருடர்களின் ஆட்சிக்கு டாஸ்மாக் ஊழலே சாட்சி, அலட்சியக்காரர்களின் ஆட்சிக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கே சாட்சி. இது போதுமா? இல்லை இன்னும் வேணுமா? இன்னும் கூட ரைமிங்கா பேச தெரியும். பொறுக்கித்தனமான ஆட்சிக்கு பொன்முடியே சாட்சி, இன்னுங்கண்ணா 5 படுத்தா 10 மற்றவங்களும் சிறை சென்றதை கொண்டாடும் ஆட்சிக்கு செந்தில் பாலாஜியே சாட்சி. இறுதியாக இந்த மானங்கெட்ட ஆட்சிக்கு இந்த மன்னர் ஆட்சியே சாட்சி.